கைஸ் இன்றைக்கி நம்ம ஜப்பானுக்கு தான் போக போகிறோம். ஜப்பான்னா ஜப்பான் இல்லை, ஃப்ரீ ஃபயரில் ஜப்பான் மாதிரியே ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். வாங்க அந்த இடத்துல போயிடலாம். இதுதான் அந்த இடம். இந்த மேப் வந்து ஓல்டு மேப்பு. இதில் கூட பிங்க் கலர்லலாம் செடி வளர்ந்துருக்கும்ல. இங்கே பாருங்கள் மான்லாம் இருக்குது. இருங்க மான்கிட்ட ரூட்டை வாங்கிடுவோம் நம்ம. இங்கே பாருங்கள் ரூட்டு வாங்கினோடனே மான் மறைஞ்சு போயிடுச்சு, எங்கேயோ போயிடுச்சு. வாங்க இந்த இடத்த சுற்றி காட்டுறேன் இப்போ உங்களுக்கு. ரூட் அடிச்சுட்டே போகலாம். இங்கே பாருங்கள் நாயெலாம் இருக்குது. 2 நாய், அங்கிட்டு பார்த்து ஒன்று, இங்கிட்டு பார்த்து ஒன்று இருக்குது. வாங்க இந்த பக்கம் போவோம். வீட்டுக்குள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். ஜப்பான் மாதிரியே இருக்கும் இந்த இடம். அங்கே பாருங்கள் 2 கன்று கிடச்சிருக்கு. பைசன் ஒன்று, ஃபேமஸ் ஒன்று. அங்கே பாருங்கள் அந்த இருக்கா, அதுதான் ஜப்பானில் வீட்டுக்கு நடுவில் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். செடியில் வளரும்ல அந்த இடத்துல. ஒரு ஸ்டார் கிடச்சிருக்கு நமக்கு. இங்கே இருக்கிறத எடுத்துக்கலாம். இந்த வீடு கொஞ்சம் சின்ன வீடாக மாதிரி தான் இருக்குது. வாங்க மாடிக்கு போய் பார்க்கலாம். மாடியில் பாருங்கள், அங்கே பாருங்கள் ரூட்டை பாருங்கள். காயின் கிடக்குது, நமக்கு நிறையா காயின் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம மாடி வழியாக ஓடி போவோம். நீங்களும் இந்த மாதிரி கூரை மேலே ஓடுறேன்னு கால் கையை உடச்சிக்காதீங்க. இதெல்லாம் கேமில் தான் நான் போயிட்டுருக்கேன். ரியல்லலாம் நான் இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்க மாட்டேன் கைஸ். வாங்க இப்போ இந்த இடத்த உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இங்கேருந்தே நம்ம பார்க்கலாம். அங்கே பாருங்கள் ஆட்டோலாம் கீழே நிற்கிது. ஆட்டோலாம் நம்ம இப்போ எடுக்க போகிறதில்ல, ஏன்னா நம்ம இந்த இடத்த சுற்றி பார்க்க தான் வந்திருக்கோம். அங்கே பாருங்கள் அந்த பெருசாக இருக்குல்ல, அதுதான் ஜப்பானில் இருக்குது. சில அது என்ன பல அடுக்குமாடி கட்டிடம். இந்த வீடு தான் பெரிய வீடு. இந்த இடத்துல இருக்கிறதில்லே ஹைட்டான வீடை சொல்லலாம்னா. என்னடா இந்த வீடு அதே மாதிரி தான் இருக்குது கைஸ். இது இல்லை கைஸ், இந்த வீடு இல்லை கைஸ், பெரிய வீடு. இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இது மேலே ஓடி ஓடி தெரிஞ்சிட்ருக்கலாம். பழங்கால